வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல ஒரு மிக்க மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம், ஆஃப்டர் மார்க்கெட்ல மாடிஃபிகேஷன் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ண அந்த வாரண்டி அந்த மாதிரி நிறைய வாரண்டின்னு இல்லை நிறைய டவுட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கிளியர் பண்றதுக்கு நம்ம கூட இன்னைக்கு கார் பிளஸ்ல இருந்து நம்ம சுந்தர் ப்ரோ ஜாயின் இருக்கிறாரு. வாங்க. வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஸோ சுந்தர் ப்ரோட்ட வந்து நம்மளோட டவுட்ஸ் எல்லாமே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு பேஸ் மாடல் வாங்குறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஆல்ரெடி எந்த கார் வச்சிருந்தீங்கனாலும் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். டாபிக்ஸை நான் சொல்ல வரேங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயங்கண்ணா, எனக்கு கேட்கணும்னு நினச்சதுங்கண்ணா, சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு நான் ஒரு கார் மாடிஃபிகேஷன் அப்படின்னு போனால் இந்த வாரண்டி அப்படின்ற விஷயத்தை தான் வந்து சொல்லி வந்து இப்போ நான் எந்த பிராண்டையும் சொல்ல வரலைங்க. பொதுவாக இருக்கிற கருத்து அந்த பிராண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியில் போய் ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா வாரண்டி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கண்ணா? ஆக்சுவலாக அவங்க சொல்ற டேர்ம்ஸ் எந்த ஒயரையுமே டேம்பர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஓகே. நம்ம இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அக்சசரிஸ் எதுவுமே நம்ம ஒயர் டேம்பர் பண்றது இல்லை. எல்லாமே கப்ளர் டு கப்ளர்ல மட்டும்தான் பண்றாங்க. ஓகேங்க. நீங்க அந்த ஃபியூச்சர்ல நீங்க வாரண்டிக்கு எந்த இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒயர் டேம்பரிங்குள்ள நம்ம என்ட்ரே ஆகிறதே இல்லை. எல்லாமே கப்ளர் டு கப்ளர்ல வாரண்டிக்கு எந்த இஷ்யூஸ் வராத மாதிரி ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது, நான் நம்ம வீடியோலேயே ஒரு டைம் வந்து ஆர்டிக்கிள்லாம் போட்டிருந்தேங்கண்ணா. அதாவது அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வந்து லீகலாக வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தேங்க. நீங்கள் ஒரு மாடிஃபிகேஷன் என்னோட புரிதல் வச்சு சொல்கிறாங்கண்ணா, இவங்க ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அந்த மாடிஃபிகேஷன்னால பிரச்சனை நடந்துச்சுன்னா மட்டும்தானங்க நான் அந்த எலக்ட்ரிக்கல் வாரண்டிங்கிறது போகும். கண்டிப்பா. இப்போ அந்த மாடிஃபிகேஷன் நான் தெளிவாக பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த அது ரீதி அந்த பிரச்சனை வராதுங்க. கண்டிப்பா. ஆனால் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம்ஸ்ல இங்கே என்னன்னா எப்படி பயமுறுத்துறாங்கன்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா, நான் ஒரு லைட் மாடிஃபை பண்ணுறேன், எனக்கு அந்த லைட்னால பிரச்சனையே வந்திருக்காது. வண்டியில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ரீதியா இல்ல வண்டியிலேயே ஒரு வேற ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க இந்த லைட் மாட்டிருக்கீங்க அதனால இஷ்யூ வருது. ஒன்றும் இல்லை, ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ணதுங்கன்னா, டேஷ் கேம் வந்து மாட்டி டேஷ் கேம் வந்து நான் கரெக்டாக வந்து பண்ணாமல் விட்டேங்க, அதனால பேட்டரி ட்ரெயினாக இருக்குது. ஆனால் நான் ஷோரூமில் போய் கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்ல, பேட்டரி வந்து 1.5 வருஷம் ஆச்சு, பேட்டரி போயிடுச்சு, நீங்கள் பேட்டரி மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி. இன்னைக்கு வந்து எந்த பொருளை போய் சொன்னோம்னாலும் மாத்துறதுல தான் இருக்காங்களே வழிய ரெக்டிஃபை பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல. அந்த ரூட் காசை கண்டுபிடிக்கிறதே இல்லைங்க. ரூட் காஸ் சிம்பிள். அதுல வண்டியில எத்தனை அக்சசரிஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்காங்க, அதை ஏதாவது டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணியிருந்தோம்னாவே தெரிஞ்சிருக்கும். பட் அதை பண்ணாம உடனே வந்து பேட்டரி தான் போயிருச்சு, பேட்டரி தான் மாத்திர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட ஹை ரீடருக்கு இப்போ ரீசெண்டாக அதுதான் நடந்துச்சுங்க. சரி. பேட்டரி வந்து வண்டி ஆன் பண்றீங்கன்னா லோடு எடுத்தே ஸ்டார்ட் ஆகல, அழகா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, உங்க வண்டி பேட்டரி வந்து வீக் ஆயிருச்சு, பேட்டரி மாத்தணும் அப்படிங்கிறாங்க. சரி. லோடு எடுத்தே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. லோடு எடுத்து ஸ்டார்ட் ஆகுறதாங்க அதோட ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம சொல்லுவோம், பேட்டரி ட்ரெயின் ஆகுது, அப்போ லோடு எடுத்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். லோடு எடுத்து கூட ஸ்டார்ட் ஆகல, ஆனா பேட்டரி போயிருச்சு, மாத்தணும்னு சொல்றாங்க. சரி. இன்னைக்கு காலகட்டத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க வண்டியில எந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணீங்கனாலும் அதை வாரண்டி ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிக்க முடியுமா அப்படின்னு தான் பாக்குறாங்கன்னு இருக்குங்க. அதுக்கு நான் வந்து லீகலா வந்து பாத்தீங்கன்னா என்ன செக்ஷன் ரீதியா வந்து நீங்க வந்து லீகலா அதை நீங்க அகைன்ஸ்ட் நீங்க பேச முடியும் அப்படின்றத நான் கீழே ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். நான் வீடியோ பண்ணும் போதே ஒன்று போட்டிருந்தேங்கண்ணா. நான் என்ன போட்டிருந்தேன்னா, நீங்க கார் பிளஸ்ல நீங்க அக்சசரிஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல பொறுப்பு துறப்பு அப்படின்னு போடுவாங்க. நான் என்ன போட்டேன்னா பொறுப்பு ஏற்பு அப்படின்னு போட்டிருந்தேங்க. நீங்க கார் பிளஸ்ல வந்து பண்றாப்புல இருந்தா, கார் பிளஸ்ல நீங்க பண்ணின விஷயம்னால வந்து ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன், நீங்க வீடியோ பார்த்துட்டு தான் வரீங்க, பொறுப்பு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ ஒரு சில பேர்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னங்க நீங்க பொறுப்பு ஏற்கிறலாம் சொல்றீங்க, எப்படி நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி. நமக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா பழக்கம் இல்லைங்கண்ணா. இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். 13 இயர்ஸா இருக்கிறவங்கன்னா நீங்க வந்து ஒரு 8 இயர்ஸாவே பழக்கம். பார்க்குற ரீதியாக நான் சொல்கிறேன், ஒரு 7-8 வருஷமா 14 வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு கஸ்டமர் வந்து வேலை செஞ்சுட்டு போய் பிரச்சனைன்னு வந்து நான் சொல்லி பார்த்தது இல்லைங்க. கண்டிப்பா. அதனால தான் அந்த அஷூரன்ஸ் கொடுத்தேங்கண்ணா. இப்போ இந்த லைட்டு மாட்டுறோம் இல்லைங்கண்ணா, இப்போ இந்த லைட்லாம் மாட்டுறப்போ என்னென்ன தோணுதுன்னா, இப்போ ஹை வால்டேஜில் நம்ம வந்து ஹை வோல்ட்டில் நம்ம வந்து லைட் மாட்டுறோம். அப்போ ஓஇயில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, அந்த ஒயரிங் அப்படின்றது வந்து பேசிக்காக தான் இருக்கு. இப்போ ஹை வோல்ட் போடுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஹை வோல்ட் போடும்போது இப்போ எல்இடியில் போகும்போது எந்த இஷ்யூஸுமே இருக்காதுங்க. இன்பில்ட்டாவே அந்த வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் எல்இடிஸ் மேனுஃபேக்சரிங் இருக்குது. செகண்ட் திங், நம்ம எதுவுமே பியூர் ஒயிட் நம்ம கஸ்டமர் சஜஸ்ட் பண்றதும் இல்லை, நம்ம சேல் பண்றதுமே இல்லை. ஒன்லி வார்ம் ஒயிட் மட்டும் தான் பண்றோம். ஏன்னா பியூர் ஒயிட் போடும்போது ஆப்போசிட்ல வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். செகண்ட், மழை பெய்யும் போது உங்களுக்கும் எந்த விஷயமே தெரியாது. பட் வார்ம் ஒயிட் போகும்போது ஆப்போசிட்ல வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. உங்களுக்கு விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் வாரண்டி உண்டுங்களா? வாரண்டி நம்ம மேக்ஸிமம் எல்இடிஸ்க்கு எல்லாமே 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியை கொடுக்குறோம், அன்கண்டிஷனல் வாரண்டி கொடுத்துரும். அதனோட லைஃப் பாத்தீங்கன்னா மோர் தேன் 5 to 6 இயர்ஸ்க்கு மேலதான் வரும் மினிமம்.
இப்போ நான் ஒரு பேஸ் மாடல் எடுக்கிறேங்கண்ணா, அதை நான் டாப் மாடல் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும். கண்டிப்பா. மினிமமா நான் வந்து ஒரு இந்த பட்ஜெட் வச்சிருந்தேன்னா ஒரு அடிப்படை தேவை மட்டும் பண்ணிக்க முடியும்னா எவ்வளவு வருது? ஒரு 30 to 40,000 இருந்துச்சு அப்படின்னா பேசிக்கான அக்சசரிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்க. இல்ல கம்ப்ளீட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நீங்க போகணும் அப்படின்னா கஸ்டமர் டிபெண்ட்ஸ். ஒரு சிலர் ஹையர் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் போவாங்க. அந்த மாதிரி போனா ஒரு 1 lakh to 1.5 lakhs வரைக்கும் போட்டா போதும். கம்ப்ளீட்டா ஒரு டாப் எண்ட்ல என்ன இருக்குதோ அதை விட அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இதுல ஆட் ஆகி வந்துடும். முக்கியமாங்கண்ணா, க்ரூஸ் கண்ட்ரோல் வீடியோ பண்ணியிருந்தோம்லங்க, அதுல வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரே வந்து நான் வந்து த்ரெட்டாக் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி வந்து எனக்கு இசிஎம்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. எனக்கு அதுல ஒரு தெளிவு வேணும்னு நினைக்கிறேங்க. இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இசிஎம் வரைக்குமே நம்ம வந்து கரெக்ஷன், நம்ம இசிஎம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கிற எந்த இது அக்சசரிஸுமே நம்ம ஃபிட் பண்றது இல்லை. ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளேல சுவிட்சஸ் இன்ஸ்டால் பண்ணி க்ரூஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோமோ தவிர வேற ஒயரிங் ரிலேட்டடான இது நம்ம பண்றது இல்லைங்க. இப்போ ஒரு ஆடியோ சிஸ்டம் நான் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னாங்கன்னா, இப்போ ஆடியோ சிஸ்டம் வந்து என்ன பட்ஜெட்ல இருந்து போடலாம், அதே மாதிரி வந்து எந்த மாதிரி போனா குவாலிட்டியான ஆடியோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க? பேசிக்கா ஒரு 20,000 to 25,000 போனோம்னாவே ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு நல்லதா நீங்க வாங்கிக்க முடியும். இல்லை ரொம்ப ப்ரீமியமா போகணும் அப்படின்னா அப்புறம் நம்ம ஆடிசன் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் போடுறப்பங்கன்னா, நான் அந்த சப்வூஃபர்ஸ்லாம் போடுறப்ப இந்த டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது வந்து நல்லது. நீங்க பேசிக்கா போகும்போது இது தேவையில்லை. பிரீமியம் குவாலிட்டியில் ஆடியோ என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ராசஸர் போய் ஒரு ஆம்ப் அதுக்கப்புறம் குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் போனா உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இதனால பேட்டரி வந்து வீக் ஆகுமா? ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஃபுல்லா நிறைய லோடு கொடுக்கணும் அப்படின்றப்ப வந்து நம்மளோட மெயின் பேட்டரி இதனால வீக்கா இருக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பா. இதுக்கும் பேட்டரிக்கும் எந்த ரிலேட்டட் இல்லை. ஜஸ்ட் நீங்க ரன்னிங்ல அதை யூஸ் பண்ண போறீங்க. கண்டிப்பா அது பேட்டரி எந்த காஸ்ட்லயுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நான் சப்வூஃபர் போட விரும்பலைங்கண்ணா, ஒரு 4 ஸ்பீக்கர் காம்பனண்டாவே போட்டுக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே காம்பனண்டா போட்டுக்கிறேன், நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி போட வேணும்னா எந்த மாதிரி நம்ம மாடல்ஸ் போலாங்கண்ணா? நம்ம ஆடிசன் தான் மேக்ஸிமம் குவாலிட்டினா ரெக்கமெண்ட் பண்றோம். இல்லைன்னா வேற மிட் ரேஞ்சும் நிறைய ஸ்பீக்கர்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். எம்டிஎக்ஸ் பண்றோம், சரிங்க, ஃபோக்கல் பண்றோம். உங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள். நீங்க கஸ்டமருக்கு என்ன சாய்ஸோ அவங்களோட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நம்ம கொடுத்துடலாம். நான் அடுத்து கேட்கணும்னு நினைச்சதுங்க சீட் கவர்ஸுங்க தான். இப்போ வண்டி வாங்கினா ஃபர்ஸ்ட் இப்போ போடணும்னு நினைக்கிறது எல்லாமே சீட் கவர்ஸ் தான் நினைக்கிறாங்க. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ பாதி வண்டியில 6 ஏர் பேக்ஸ் வந்துருச்சு. அப்போ 6 ஏர் பேக் மாடலுக்கு சீட் கவர் போடலாமா? இன்னொன்று எனக்கு வந்து இந்த முதுகு வேர்க்கிறது, ஹீட் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த பக்கெட் ஃபிட்டிங்ல வேணும், பார்த்த உடனே எனக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட்டிங்னு தெரியக்கூடாது. இப்படின்லாம் தான் பிரதானமா அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பண்றப்ப இந்த சீட் கவர்ஸ்ங்கிறது நம்ம எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க? ஜென்ரலா நீங்க பாக்குற எல்லா சீட் கவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனில ஒரு ஃபேப்ரிக் சீட் கவர் வந்துருக்கும், அதுக்கு மேல அப்படியே ஒரு சீட் கவர் ஃபிட் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த மாதிரி சீட் கவர் ஃபிட் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணும்போதே அந்த ஹார்ட் ஃபீல் ஆயிரும். ஆல்ரெடி வந்திருக்கிற கம்பெனி கவரே ஃபோம் ஒரு மாதிரி டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல இன்னொரு கவர் நீங்க கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா நீங்க உட்காரும்போது ஃபிட்டிங்குமே உங்களுக்கு ப்ராப்பர் ஃபிட்டிங் வந்திருக்காது. ஒரு மாதிரி ஹார்ட் ஃபீல் ஆயிருக்கு. நம்ம பண்ற சீட் கவர்ஸ் எல்லாமே என்ன பண்றோம்னா, ஃபேக்டரியில இருக்கக்கூடிய சீட் கவர்ஸ் கம்ப்ளீட்டாவே ரிமூவ் பண்ணிடுறோம். செகண்ட், ஃபோமும் மெட்டீரியலும் சிங்கிள் லேயராகவே லேமினேட் பண்ணிடுவோம். மெட்டீரியலும் ஃபோமும் சிங்கிள் லேயராக தான் இருக்கும், தனித்தனி லேயராக இருக்காதுங்க. சிங்கிள் லேயரை லேமினேட் பண்ணி கம்பெனி கவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கம்பெனியில் இருக்கிற சீட் கவர்ஸ் எப்படி ஃபிட் ஆயிருக்கோ ஓஎம் ஃபிட்டிங் அதே மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க லேமினேட் பண்ணி ஒரு சீட் கவர் ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் சுத்தமா இருக்காதுங்க. மெட்டீரியல் எங்கேயுமே ஸ்ரிங்கேஜ்ங்கிறது ஆகாதுங்க. இது அந்த இதுக்கு நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இருக்குங்களாங்கண்ணா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓஇயோட ப்ளூ பிரிண்ட்ஸ் இருந்ததுன்னா தான் நம்ம அதே மாதிரி எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஓஇ பேட்டர்ன்ஸ் ரெடியாகவே வச்சிருக்கோம். ஓகே. இப்போ நான் வரேன் சீட் கவர் போடணும்னா எத்தனை நாள் டைம் ஆகும்? மேக்ஸிமம் 2 days. 2 daysங்க. கம்பெனி கவர் கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு குஷனிங் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீல் ஆகும், ஹீட் ஆகாதுங்க. செகண்ட், ஏர் பேக் கேட்டிருந்தீங்கல்ல, ஏர் பேக் ஓப்பனிங்ல உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஏன்னா எக்ஸிஸ்டிங் கவர் மேல கவர் போட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஏர் பேக் ஓப்பனிங்ல டிலே இருக்கலாம், இல்லை ஓப்பன் ஆகாம கூட போகலாம். பட் நம்ம கம்பெனி கவர் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், அதனால உங்களுக்கு ஓப்பனிங்ல எந்த டிலேயுமே இருக்காது, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ஓயில் வர மாதிரியே அந்த சிங்கிள் லேயர் இருக்கிறனால வந்து ஓப்பனிங்ல எந்த இஷ்யூஸ் இருக்காது, ஃபிட்டிங்கும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துடும். ஓகேங்க. இப்போ இந்த சீட் கவர்ல நிறைய மெட்டீரியல் சொல்றாங்க இல்லைங்கண்ணா, அது இப்போ என்ன, இப்போ ஒரு சில பேர் ஃபேப்ரிக் எதிர்பார்க்குறாங்க, ஒரு சில பேர் வந்து நப்பா லெதர் போறாங்க, ஒரு சில பேர் பியூர் லெதர்லாம் போறாங்க. இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லைங்கண்ணா, இதுல நீங்க வந்து எது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட? ஆக்சுவலாக நான் ஒரு 2 மெட்டீரியல் ப்ரீமியமாக நம்மளே வச்சிருக்கிறோம், மேனுஃபேக்சர் பண்றோம். ஓகேங்க. அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஹீட் இருக்காது, டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கும். 5 years வாரண்டி கொடுக்குறோம், 15 years வரைக்குமே அதனோட லைஃப் இருக்கும்.
வேலை எனக்கு வெல்வெட்ல தான் வேணும் அப்படின்னு கஸ்டமர் ஃபீல் பண்ணா அதுக்கு நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்கு. அதுவே நம்ம உங்களுக்கு கஸ்டமர் ரெடி பண்ணி சேம் இதே மாதிரி OEM ஃபிட்லயே ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஒரு சில பேர் ஃபேப்ரிக் கேக்குறாங்க, ஃபேப்ரிக்லயும் பண்ணலாங்களா? ஃபேப்ரிக்லயுமே பண்ணலாங்க. நம்மகிட்ட மெட்டீரியல் அவைலபிள். கஸ்டமர் சாய்ஸுக்கு நம்ம ஃபேப்ரிக்ல வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறங்க இது ஒரு ரொம்ப ரேரா ஒரு சில பக்கம் பண்ணிருக்காங்க. அந்த வென்டிலேட்டர் சீட் கான்செப்ட் என்ன நடக்குதுங்கண்ணா? அது வந்து புரியவே மாட்டேங்குது. நான் இப்போ ரீசெண்டா ஒரு வண்டியிலையும் பார்த்தேன். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரியும் தெரியல. இந்த வென்டிலேட்டர் சீட்ஸ்ங்கிறது வந்து ப்ராப்பரா பண்றது சாத்தியம்? ப்ராப்பரா இது வரைக்கும் எனக்கு மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஜஸ்ட் சும்மா ஃபுல்லா சின்ன ஃபேன் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி பண்றாங்க. நாய்ஸியா இருக்குது. பெர்ஃபெக்ட்டா ஓயில வர மாதிரி வென்டிலேஷன் இன்னும் மார்க்கெட்ல அவைலபிள் இல்லைங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா காத்து வருது, அது ஓகே. அது அந்த உட்கார்ந்த டைம் தான் தெரியுதுங்க. இப்ப நம்ம ஒரு ஸ்வெட்ல இருக்கோம், போய் டக்குன்னு உட்கார்ந்தோம்னா அந்த காத்து ஃபீல் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அது பெருசா வந்து அது எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தோணல. செகண்ட் நாய்ஸியா இருக்குதுங்க. அது ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாமே இருக்கு. ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிட் பண்ற வென்டிலேஷன். நம்ம இன்னும் அதை உள்ள போகலைங்க. சீட் கவர்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வென்டிலேஷன் நம்ம பண்ணல. அடுத்து சன் ஃபிலிம்ஸ்ங்க. இன்னைக்கு இருக்கிற வெயிலுக்கு, அதுவும் நம்ம ஊர் வெயிலுக்கு வந்து சன் ஃபிலிம்ஸ்ங்கிறது மெண்டேட்டரியா தேவை. ஒரு சில பிராண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு, அதுவும் டாப் ஆஃப் த மாடல்ல தான் இந்த யூவி கட் கிளாஸ்ங்கிறதே போறாங்க. சன் ஃபிலிம்ஸ்ல இப்போ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்கண்ணா. எனக்கு தெரிஞ்ச இந்த 3M, ஒர்த்து, கேர்வேர், ஹை ஸ்கூல், அப்புறம் மேடிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ். யாருக்கு என்னென்ன மாதிரி போனா செட் ஆகுங்கண்ணா? ஓகே. சன் ஃபிலிம்ஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, டார்க்கா நம்ம ஃபிலிம் ஒட்டிட்டோம்னா ஹீட் வராது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது. நீங்க பேசிக்கான சன் ஃபிலிம் போறீங்க, ஃபுல் டார்க் ஒட்டிடுறீங்க. பட் அந்த ஃபிலிம் என்ன IR கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பேசிக் சன் ஃபிலிம் நீங்க எவ்வளவு டார்க் ஒட்டினா லோ ரேஞ்சஸ்லயே அவைலபிள். அந்த ஃபிலிம் எல்லாம் ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் கண்ட்ரோல் இருக்காது. பட் பிரைவசி வேணா இருக்கலாம். பட் ஹீட் கண்ட்ரோல் சுத்தமாவே இருக்காது. பட் மேடிகோ அப்படிங்கிறது ஒரு டாப் மோஸ்ட் பிராண்ட், ஒரு US பிராண்ட். அதனோட ஹீட் கண்ட்ரோல் வேற எந்த பிராண்ட்லயுமே கிடையாது. உங்களுக்கு 7 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருது. உங்களுக்கு அதாவது சின்ன எனக்கு ஏதாவது ஒரு உறிஞ்சி வரது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயம் கம்ப்ளைண்ட்னால கம்பெனி வந்து உங்களுக்கு ஃபிலிம் ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துறாங்க. 7 இயர்ஸ் அன்கண்டிஷனல் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கொடுத்துறாங்க. அதனோட ஹீட் கண்ட்ரோல் நீங்க கம்பேரிட்டிவ்லி வேற எந்த பிராண்ட்லயுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்க. அப்புறம் இந்த ஆப்போசிட்ல வந்து பயங்கர வெளிச்சமா இன்னைக்கு லைட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இனிஷியலாவே பேசணும். லைட் நமக்கு வெளிச்சமா இருக்குன்னு நினைக்கிறத விட அடுத்தவனுக்கு கண்ணு கூசணும் பயங்கரமா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் போடுறாங்க. இப்போ நான் ஆப்போசிட்ல வரேன், எனக்கு பயங்கரமா அடிச்சது அந்த கிளார் குறையணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? கண்டிப்பாங்க. மேடிகோங்கிற பிராண்ட்ல நம்ம விண்ட்ஷீல்ட் ஃபிலிம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஃபிலிம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் டைமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டிரைவிங் இருக்கும். அந்த கிளார் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆயிரும். டே டைம்ல உங்களுக்கு சுத்தமாவே ஹீட் உள்ள இருக்காது. ஏசி கவரேஜ் ரொம்ப எக்ஸலென்ட்டாவே இருக்கும். ஓகேங்க. இப்போ இது இல்லாம இது வந்து இப்போ மேடிகோ அப்படின்றது வந்து அப்ராக்சிமேட்லி என்ன பிரைஸ்ல இருந்து போட முடியும்னா? ஃப்ரண்ட் கிளாஸ் 12,500ல இருந்து பண்ணிக்கலாம். ஓகே. எப்பவுமே குவாலிட்டிக்கான பிரைஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபிலிம் நம்ம 2,650ல இருந்து பண்ணி கொடுப்போம். 2000 இங்க இருக்கு, அது அங்க இருக்கு அப்படின்றப்போ அந்த குவாலிட்டிக்கு தான் அந்த கண்டிப்பா. நீங்க பேசிக் ஃபிலிம்ல நீங்க IRல செக் பண்ணி பாத்தீங்க அரௌண்ட் 10 to 12% மட்டும் தான் ஹீட் கண்ட்ரோல்ல இருக்கு. இது above 95% வரைக்கும் இதுல ஹீட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஓகே. கிளாருமே உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நல்ல டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ண முடியுங்க. நான் இப்போ பர்சனலா நம்ம அந்த i20ல என்னன்னா யதார்த்தமா நம்ம பாக்குறப்பவே அது ஏதோ பண்ணிருக்காங்க. அந்த ப்ளூ டோன்ல ஒரு மாதிரி தெரிஞ்சுச்சு. கவர்மெண்ட் நார்ம்ஸ் எதுவும் வயலேட் பண்ணாத 70% கவர்மெண்ட் நார்ம்ஸ்ல அந்த ஃபிலிம் வந்துரும். உள்ள உட்கார்ந்து பாக்குறப்பவே அதோட அந்த ராயல் லுக் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதுல. ஸோ சன் ஃபிலிம்ஸ்க்கு அடுத்து கேட்கணும்னு நினைச்சது வந்து நம்ம நார்மலா வந்து இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ங்கண்ணா. இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ்ல நான் ஒரு பேசிக்கா வந்து ஒரு நான் எனக்கு ஹேங் ஆகக்கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு 360யோட இன்னைக்கு மோஸ்ட்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 360 கேமராவோட பார்த்தோம்னா எவ்வளவு வரும், 360 இல்லாமல் நார்மலா வந்து ஒரு HD கேமராவோட பார்த்தோம்னா என்ன பட்ஜெட்ல நம்ம பார்க்கலாம்? குவாலிட்டியான பிளேயர்ஸ் வேணும். பேசிக் பிளேயர்ஸ் 6,000ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்குது. நம்ம அந்த மாதிரி பிராண்ட்ஸ்குள்ள என்டர் ஆகல. நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னா 10,500ல இருந்து உங்களுக்கு கேமராவோட ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். 360 போகும்போது அதுக்கு வேற சிஸ்டம் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக்ஸ் ரிவர்ஸ் கேமரா AHD கேமராவோட பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் 10,500ல இருந்து. ஓகேங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் பிளேயர்ஸ் போறோம்லங்கண்ணா, ஒரு சிலது என்னன்னா ஆண்ட்ராய்ட் பிளேயர்ஸ் வந்து ஹேங் ஆகுதுன்னு சொல்றாங்களேங்கண்ணா, அது ரியாலிட்டி என்னங்கண்ணா? அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பட்ஜெட்டுக்கு கீழே போய் வாங்குறோம். அதுல வந்து அந்த ப்ராசஸர், அந்த RAM இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கிறதுனால தான் அது அப்படி நடக்குது. கண்டிப்பா ப்ராசஸர் நீங்க பிராண்டுமே ஒரு மேட்டருங்க. ஒரு லோக்கல் பிராண்ட்ல நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹேங் ஆகிற பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது சர்வீஸ் சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம பண்ற பிராண்ட்ல இன்கேஸ் நீங்க டிஸ்பிளேவே சின்னதா உடைச்சிடுறீங்க அப்படின்னா என்னால டிஸ்பிளே மட்டும் கூட தனியா சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளால சர்வீஸ் சப்போர்ட் பண்ண
அவுட் ஆஃப் வாரண்டி சொல்றோம், 1 இயர் Okay. வாரண்டி கொடுத்துரும். அவுட் ஆஃப் வாரண்டிலையுமே உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும். கொடுத்துடலாம். ஆனா ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். இந்த ஆடியோ சிஸ்டம் போடுறப்பங்க, சரி, இந்த சப்வூஃபர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பூட்ல வந்து பாதி ஸ்பேஸ் எடுத்துக்குது. கண்டிப்பாங்கண்ணா. கஸ்டமர் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஓஇ சிஸ்டமுக்கே நான் சப்வூஃபர் மாட்டிக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஓகேங்க. கண்டிப்பா எக்ஸிஸ்டிங் பிளேயர்லயே நீங்க குவாலிட்டியான சப்வூஃபர்ஸ் மாட்டிக்க முடியும். ம். பூட் ஸ்பேஸுமே எனக்கு கம்ப்ளீட்டா ஆக்கிபை பண்ணக்கூடாது, கம்ப்ளீட் பூட் ஸ்பேஸையும் யூஸ் பண்ணணும், ம். நான் ஊஃபருமே நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப்னி சப்வூஃபர் வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்க. அது டூயல் ஊஃபரோட வந்துருது. உங்களுக்கு Okay. எஃபெக்ட் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அது உங்களுக்கு எந்த ஸ்பேஸ் கன்சப்ஷனுமே இருக்காது. ஓகேங்க. கம்ப்ளீட் பிளக் அண்ட் பிளேல அது பண்ணி கொடுத்துடலாம். ஓ! இப்போ அண்டர் சீட் சப்வூஃபருக்கும் இந்த ஸ்டெப்னி சப்வூஃபரும் பார்க்கும்போது எதுங்க பெட்டரா நமக்கு கண்டிப்பா அண்டர் சீட் சப்வூஃபர் அப்படிங்கிறது ஸ்டெப்னி சப்வூஃபரோட நீங்க கம்பேர் பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு 30 to 40% எஃபெக்டிவா தான் இருக்குங்கண்ணா. ஸ்டெப்னி அண்டர் சீட் சப்வூஃபர்ஸ் இது வந்து ஒரு 80% எஃபெக்டிவா இருக்குங்கண்ணா. அந்த ஸ்டெப்னிக்குள்ள வர்றது அண்டர் சீட் அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. நம்ம வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல வேணா அது போய்க்கலாம். பட் ஸ்டெப்னி சப்வூஃபர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்களுக்கு டியூவல் ஊஃபரோட வந்தறதுனால நீங்க வெளிய பாக்ஸ் வச்சு ஒரு ஊஃபர் ஃபிட் பண்ணா என்ன எஃபெக்ட் வருமோ சேம் அதே எஃபெக்ட் இதுல என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ஒயரிங் பத்தி கேட்கணும்னு நினைச்சேங்கண்ணா. சரி, சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது அந்த ஒயரிங் அப்படின்ற விஷயத்துல தான். ஒயரிங்ல காம்ப்ரமைஸ் நடக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒயரிங் அப்படின்றதுல வந்து அதுல நம்ம என்ன பயன்படுத்துறோங்க, அது வந்து எப்படி வந்து ஷுவரா நான் ஒரு 5 to 7 இயர்ஸ் வச்சிருந்தாலும் பிரச்சனை இருக்காது அப்படின்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? கண்டிப்பா. என்ன ஆகுதுன்னா நீங்க ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ற ஒயர் நம்ம கம்ப்ளீட் காப்பர் ஒயர் மட்டும் தான் யூஸ் பண்றோம். காப்பர் கோட்டட் ஒயர்ஸ்னு வருது. அது உங்களுக்கு மார்க்கெட்ல சீப்பாவே கிடைக்கும். அந்த ஒயர்ஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல உங்களுக்கு அந்த உள்ள ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். டோட்டலாவே ஒர்க் ஆகாது. நம்ம அதனால நீங்க கம்ப்ளீட் காப்பர் ஒயர்ஸ் போகும்போது அந்த பிரச்சனை இருக்காது. கிட்டத்தட்ட கோல்டுக்கும் கவரிங்க்கும் உள்ள வித்தியாசம். சரிங்கண்ணா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓவரால் வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோங்கண்ணா. ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ங்கண்ணா. ஸோ அனதர் ஒரு பாட்காஸ்ட்ல பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். உங்களுக்கு மேலும் இந்த ஆடியோ அக்சசரிஸ்னு இல்லைங்க, ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண நினைக்கிறீங்க, சீட் கவர்ஸ் பண்ண நினைக்கிறீங்க, லைட்ஸ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆடியோ சிஸ்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரி கேமரா, ஃபுல் மேட்டுங்க, இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்டில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கார் பிளஸை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். டாடா, டேக் கேர், பாய்.